அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்தமான பண கஷ்டமும் நம்மளை விட்டு நீங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை தரித்திரம் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு தாராளமான பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். சரி, நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய நகையை நீங்கள் அடகு கடையில் வச்சிட்டீங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணி உங்களால் மீட்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிற மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதை நான் செஞ்சு 3 நாட்களுக்குள்ளாரியே எனக்கு பலன் கிடச்சிச்சு. என்னுடைய வளையல்களை மீட்பதற்கு உதவியாக இருந்துச்சு. அந்த பரிகாரத்தை நீங்கள் நாளைய நாளில் செய்கிறது சிறந்தது. உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பார்த்து அதை செஞ்சுருங்க. சரி, இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளை நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 27ஆம் தேதி, மாசி மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண வெள்ளிக்கே சிறப்பு அப்படிங்கும்போது இது மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை வெள்ளி. அப்போ அமோகமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயம் நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சுக்கிரனுக்கு உரிய எண்ணான 6ங்கிறது தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது. நாளை மாசி மாதத்தின் 15ஆம் தேதி. இதில் வர 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 6. வெள்ளிக்கிழமை நாள்லேயே இந்த 6ங்கிற எண் வர்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நாளைக்கு மாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதி இருக்குது. நம்மளுடைய வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வளர்பிறை ஏகாதசி நாளில் பெருமாளிடம் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் தன்னுடைய மனைவிக்கு உரிய கிழமையில் அவருக்குரிய இந்த திதி வர்றது ரொம்ப விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரே நாள்லேயே பெருமாளினுடைய அனுகிரகம், மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சுக்கிர வசியமும் ஏற்படும். இந்த மாசி மாத வளர்பிறை ஏகாதசியை ஜெய ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த அற்புதமான நாளில் கற்பூரவள்ளி செடி உங்களுக்கு கிடச்சிச்சினாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்துச்சுனாலும் சரி, அதுக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை போட்டு வைங்க. இதன் மூலமாக உங்கள் வீட்டில் பணம் டபுளாக பெருகும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த செடி வீட்டில் இருந்துச்சுனாலும் நீங்கள் செய்யலாம். இல்லைனா வேற எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட ஒரு 1/2 அடிக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டும் கூட அந்த பரிகாரத்தை செய்யலாம். அதனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய அல்லது எழுத வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து தான். எப்போதுமே இந்த ஏகாதசி நாளில் உணவு எதை எடுத்துக்காமல் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் உடல் சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அப்போ விரதம் இருக்க முடியலினாலும் உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இதை செய்வதன் மூலமாக நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம், பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க, சாப்பிட்டதுக்கப்புறமா தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் அசைவம் எடுத்துக்கல அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை நாளைய நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இந்த திதியானது பார்த்திங்கன்னா நமக்கு நள்ளிரவு 12:55 அப்படிங்கும்போது தொடங்கி நாளை இரவு 10:50 வரைக்கும் இருக்குது. அப்போ நாளை நாளில் இந்த 10:50க்குள்ளே எப்போ வேணால் சொல்லலாம். ஆனால் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. அது ஒன்று தான் ரூல்ஸு. சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தரலாம். எப்போதுமே மந்திரங்களை பயன்படுத்தும் போது ஒரு டம்ளர் தண்ணீர் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஒரு டம்ளர்லேயோ வாட்டர் பாட்டிலையோ சொம்புலையோ சுத்தமான தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா எழுதுவதற்கு ப்ளூ கலர் லிங்க் வர மாதிரி பேனாவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க எழுதுறதுக்கெலாம் டைம் இல்லை, நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னா ஓகே சொல்லலாம். தண்ணீர் மட்டும் முன்னாடி வச்சுட்டு சொல்லலாம். அடிஷ்னலாக நம்மளுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய்.
இந்த ஏலக்காய்க்கு நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி வந்து உண்டு. அதனால் இது ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய கடவாய் பற்களுக்கு இடையில் இதை கடித்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, அப்போ தண்ணி மட்டும்தான் இருக்குது, ஏலக்காய் இல்லை அப்படிங்கும்போது பரவாயில்ல, ஏலக்காய் இல்லைன்னா பரவாயில்ல, தண்ணி இருக்குது இல்லையா, அதுவே வந்துட்டு போதும். சரிங்களா? இப்போ ஏலக்காய் வச்சுருக்கிறவங்க கடவாய் பற்களுக்கு இடையில் வந்துட்டு இதை கடித்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இந்த நார்த் ஃபேஸிங் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு, மகாவிஷ்ணுவுக்கு, குபேரருக்கு எல்லாருக்குமே உரிய ஒரு திசை அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இந்த மாதிரி உட்காந்துட்டு முன்னாடி தண்ணீர் வச்சுட்டு இப்போ முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு சொல்லுங்கள். சரி, என்னென்னு பார்த்துடலாமா? ஸ்க்ரீன்லேயே தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் தனாய நமோ நம. ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் தனாய நமோ நம. பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வரிகள், 3 தனித்தனி மந்திரம். இந்த 3ஐயும் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போதே நமக்கு நல்ல பலனை வந்து கொடுத்துரும். இங்கே நம்ம ஒரே நேரத்தில் இந்த 3ஐயும் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் நீங்கும், மன கஷ்டம் நீங்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தரித்திரம், வறுமை இது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும். 16 செல்வங்களும் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இதை ஒரு 11 முறை வந்து சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அந்த ஏலக்காயை நல்லா மென்று அந்த முன்னாடி வச்சுக்கிற தண்ணீரை பயன்படுத்தி உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துக்கோங்க. ஏலக்காய் சாப்பிட பிடிக்காதுன்னா அது நல்லா மென்று அந்த சாரை உறிஞ்சிட்டு நீங்கள் அதை துப்பிடலாம், தண்ணீரை வந்துட்டு குடிச்சிக்கலாம். இப்போ எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இதை 11 முறை சீரியல் நம்பர் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் இதை எழுதுங்க. எழுதி மடித்து இது உங்களுடைய பூஜை அறையில் ஏதாவது ஒரு சுவாமி படத்துக்கு முன்னாடி வந்துட்டு வச்சிடலாம். வெறும் வயிற்றில் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு சக்தி வந்து அதிகம். அதுவும் இது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய ஏகாதசி அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஜெய ஏகாதசியாக இருக்குது. அதனால் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலினாலோ, கோவிலுக்கு போலினாலோ, வீட்டில் வழிபாடு செய்யலினாலும் பரவாயில்ல, இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. 11 முறை இந்த மந்திரத்தை எழுதுங்க அல்லது சொல்லுங்கள். அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாறும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.